ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்சமையல். இன்றைக்கி நம்ம கோல்சமையல் சேனலில் மசாலா சப்பாத்தி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா சப்பாத்திக்கு குருமா சட்னின்னு எதுவுமே தேவைப்படாது. அப்படியே சாப்பிட்லாம், அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் எல்லா மசாலா பொருட்களும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த சப்பாத்தியை. கோதுமை மாவில் தான் மசாலா சப்பாத்தி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த கப்பில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் சீரகம் ரெண்டையுமே நல்லா தட்டி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி 1 கைப்பிடி பெரிய வெங்காயத்தை எடுத்துருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம தட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய் சீரகத்தை சேர்த்துடலாம். 1 கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா சப்பாத்திக்கு தேவையான அளவு மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாயை அரைச்சி இது கூட சேர்த்துருப்போம். அதனால் நான் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதற்கு பதிலாக 1 ஸ்பூன் நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு 1 எடுத்துருக்கேன். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதையும் மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்குலாம் சேர்த்து செய்யும்போது நமக்கு மசாலா சப்பாத்தி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதும் செய்கிறத விட இந்த மாதிரி மாற்றி செய்யும்போது சப்பாத்தி இன்னுமே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி மாவில் நம்ம எந்த மாதிரி பிசையுமோ அந்த மாதிரி பதத்துக்கு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தண்ணி தெளித்து தான் இந்த சப்பாத்தி மாவை பிசையணும். இந்த மாவில் வெங்காயம், வேக வச்ச உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து பிசையும் போது அதிலிருந்தே கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்கும் போது நம்ம கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கலாம். மசாலா சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ உருட்ட ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி கட்டில் லைட்டாக மாவு தூவிடலாம். நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்க மசாலா சப்பாத்தி மாவுலேருந்து நமக்கு சப்பாத்தியோட அளவு எந்த அளவு பெருசாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாகவோ அல்லது பெரிய உருண்டைகளாகவோ நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எப்போதும் போல் நம்ம சப்பாத்தியெல்லாம் எந்த மாதிரி திரட்டுவோமோ அதே மாதிரி இந்த மசாலா சப்பாத்தியை திரட்டி எடுத்துக்கலாம். தோசைக்கல்ல 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்காங்க. இன்னுமே சப்பாத்தி நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியை தோசைக்கல்ல போட்டுட்டு அடிக்கடி நம்ம திருப்பி விடணும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு லைட்டாக அழுத்தி விடணும். அப்போ தான் உள்ளே இருக்க மாவெல்லாம் நல்லா வெந்து வரும். சப்பாத்தி நமக்கு 2 பக்கமும் ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும். இந்த சப்பாத்தியை காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா மசாலா பொருட்கள் எல்லாமே இதில் சேர்த்து பண்ணுறனால நமக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த சப்பாத்தியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த மசாலா சப்பாத்தி ரொம்பவே பிடிக்கும். கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். சித்திக்க மேலே லைட்டாக நெய் தடவிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான சுவையான மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே போல் மீதம் இருக்க எல்லா சப்பாத்தி மாவுகளையும் நம்ம சப்பாத்திகளாக திரட்டி எடுத்துடலாம். இந்த மசாலா சப்பாத்தி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.